ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்திலும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை இதுதான். நிச்சயமாகவே முடிவு உண்டு. அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தில் இந்த மாதத்தில் ஒரு முடிவுக்காக நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு ஏக்கத்தோடு, ஒரு தாகத்தோடு, ஒரு வாஞ்சையோடு இந்த காரியத்தில் இந்த மாதத்திலேயாவது எனக்கு ஒரு முடிவு வருமா என்ற ஏக்கத்தோடு நீங்கள் என்ன செய்யலாம், அமர்ந்திருந்து இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நிச்சயமாகவே என்னது முடிவு உண்டு. அல்லேலூயா. அப்போது நீங்கள் எழுதியிருக்கிற எக்ஸாமில் நல்ல ரிசல்ட் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். நீங்கள் எழுதின எக்ஸாமில் நல்ல முடிவை ஆண்டவர் என்ன செய்வார், கட்டளையிடுவார். இந்த கோர்ட்டு கேஸில் இந்த மாதத்திலேயாவது ஒரு முடிவு வருமா என்ற ஏக்கத்தோடு நீங்கள் என்ன செய்யலாம், காத்திருக்கலாம். அந்த கோர்ட்டு கேஸில் நல்ல முடிவை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், கட்டளையிடுவார். இந்த வியாதி பலவீனம் இந்த மாதத்திலேயாவது என்னை விட்டு அகன்று போகுமா, வியாதிக்கு ஒரு முடிவு வருமா என்ற ஏக்கத்தோடு நீங்கள் அமர்ந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் வியாதிக்கு பலவீனத்திற்கு ஆண்டவர் ஒரு முடிவை ஏற்படுத்துகிற மாதமாக இது அமையும். அல்லேலூயா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனை, வறுமை, தரித்திரம், இதற்கு எனக்கு ஒரு முடிவு வருமா என்று சொல்லி நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம். உங்கள் கடன் பிரச்சனை, வறுமை, தரித்திரத்துக்கு ஆண்டவர் இந்த மாதத்தில் ஒரு முடிவை கட்டளையிடுவார். அதே போல் நிந்தை, அவமானம், இதெல்லாம் என்னை விட்டு நீங்குமா, இதற்கு ஒரு முடிவு வருமா என்று நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம். உங்கள் நிந்தை, அவமானத்திற்கு கர்த்தர் ஒரு முடிவை கட்டளையிடுவார். திருமண காரியம் இந்த மாதத்திலேயாவது திருமண காரியத்திற்கு கைகூடி வருமா, இந்த திருமண காரியம் நன்றாக முடியுமா என்ற ஏக்கத்தோடு இருக்கலாம். உங்கள் திருமண காரியத்தில் நல்ல முடிவுகளை கர்த்தர் காணச் செய்வார். உங்கள் கற்பத்தின் கனிக்காக நீங்கள் காத்திருக்கலாம். கற்பத்தின் கனியை கர்த்தர் இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டு அதை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். அதான் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ முற்பிதாக்கள் கர்த்தர் மேலே என்ன செய்தாங்க, நம்பிக்கை வைச்சார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவர்களுடைய நம்பிக்கை என்ன செய்யலை, ஒருபோதும் என்ன செய்யலை, வீண் போகவில்லை என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவனுக்கு 75வது வயதிலே தரிசனமாகி ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு என்ன செய்வேன், ஒரு குழந்தையை கொடுப்பேன், குமாரனை கொடுப்பேன்னு ஆண்டவர் என்ன செய்கிற வாக்கு பண்ணார். ஆனால் பார்த்தீங்கன்னா அது எப்போ அவனுக்கு கிடச்சுன்னா அவனுடைய 100வது வயதில் தான். ஆதியாகமம் 21:5 அவன் 100வது வயது உடையவனாக பொழுது என்ன செய்தானா, ஈசாக்கு என்ன செய்தான், பிறந்தான் என்று வேதத்தில் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அப்போ 25 ஆண்டுகள் அவன் என்ன செய்தான், பொறுமையோடு என்ன செய்தான், காத்திருந்தான். கர்த்தர் மேலே நம்பிக்கையோடு என்ன செய்தான், காத்திருந்தான். அதை காத்திருந்த ஆபிரகாமுடைய நம்பிக்கை என்ன செய்யலை, வீண் போகவில்லை என்று நம்ம வேதத்தில் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அதே போல் ஆபிரகாமை போல எந்த ஒரு காரியத்தில் கர்த்தர் நமக்கு முடிவை ஏற்படுத்த வேண்டுமோ, அப்போ கர்த்தர் மேலே நம்ம ஆபிரகாமை போல நம்பிக்கையோடு என்ன செய்யணும், காத்திருக்க வேண்டும். அப்போ ஒரு சிலருக்கு உடனே அந்த காரியத்தில் முடிவை கர்த்தர் கட்டளையிடுவார். ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமானாலும் அதற்கு நாம் ஆபிரகாமை போல என்ன செய்யணும், பொறுமையாய் காத்திருந்து நம்ம கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், சுதந்தரித்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஈசாக்கு ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் அந்த தேசத்தில் முழுவதும் பஞ்சம். ஆனாலும் ஈசாக்கு என்ன செய்கிறான், கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு என்ன செய்கிறான், விதைக்கிறான். ஆதியாகமம் 26:12 வாசிக்கிறோம், அந்த தேசத்தில் அவன் விதைத்தான். கர்த்தர் அதை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனை என்ன செய்தார், காணச் செய்தார். அப்போ அவன் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு அவன் என்ன செய்கிறான், அந்த தேசத்தில் விதைக்கிறான். கர்த்தர் அதை ஆசீர்வதித்து அவனுக்கு 100 மடங்கு பலனை என்ன செய்தார், காணச் செய்தார். அதே போல் நம்மளும் நம்முடைய காரியத்தை கர்த்தர் மேலே வச்சு நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்முடைய காரியத்தை என்ன செய்ய வேண்டும், துவங்க வேண்டும். கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம எந்த ஒரு காரியத்தை துவங்கினாலும் அது வேலையாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம்,
கர்த்தர் அதை நமக்கு என்ன செய்வார்? கை கூடி வர செய்வார். அல்லேலூயா. அவன் பார்த்தீங்கன்னா உலகத்தை நம்பியோ உலக மனிதர்களை சார்ந்தோ அவன் என்ன செய்யலாம்? அவர்கள் மேலே நம்பிக்கை வைக்கலை. கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு அவன் என்ன செய்தான்? அந்த தேசத்தில் விதைச்சான். கர்த்தர் அந்த விதைச்சதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் அவன் வாழ்க்கையில் என்ன செய்தார்? காண செய்தார். அப்போ கர்த்தரை முன்வைத்து இந்த மாதத்தில் நம்ம எதை செய்தாலும் அதில் கர்த்தர் நல்ல பலன்களை நமக்கு காண கர்த்தர் உதவி செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. அடுத்ததாக யாக்கோப்பை பார்த்தோம்னா அவன் பாருங்க, தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி விட்டு என்ன செய்தான்? மாமா வீட்டுக்கு என்ன செய்கிறான்? ஓடி போனது என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்படி ஓடி போயிட்டு அங்கே போய் வேலை பார்த்துட்டு அவன் திரும்பி வர்றான். திரும்பி வரும்போது அவன் சகோதரனை குறித்து என்ன ஒரு பயத்தோடு என்ன செய்கிறான்? திரும்பி வருகிறான். ஆதியாகமம் 32:10 வாசித்து பார்த்தீங்கன்னா, கோலும் கையுமாக போன யாக்கோப்பு இரு பரிவாரங்களோடு என்ன செய்கிறான்? திரும்பி வர்றதை என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அவனுக்கு ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் எல்லாம் இருந்துச்சு. திரும்பி வர்றான். அப்படி கொண்டு திரும்பி வரும்போது அவனுக்கு ஒரு பயம். என் சகோதரன் என்னை கொன்று போடுவான்னு சொல்லியிருக்கிறான்னு சொல்லி அவன் பயத்தோடு என்ன செய்கிறான்? கடந்து வர்றான். அப்போ அது ஆதியாகமம் 32:26-27 வசனங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பின்பு யாக்கோப்பு என்ன செய்தானா? தனித்திருந்து கர்த்தரிடத்தில் என்ன செய்கிறான்? செபிக்கிறான். தேவனே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் என்ன செய்வேன்? போக விடேன்னு சொல்லி என்ன செய்கிறான்? செபிக்கிறான். உடனே ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் பெயர் யாக்கோப் எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவதாக என்று என்ன செய்கிறான்? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். பின்பு அவன் சகோதரனை 33வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் சந்திக்கிறான். 33:5 அவன் 7 தரம் அவனுக்கு முன்பாக குனிந்து அவனை போய் என்ன செய்கிறான்? அவனுக்கு முன்பாக வணங்கி அவன் முன்பாக போய் நிற்கிறான். 2 பேரும் கட்டி பிடித்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. தன்னுடைய சமாதானத்தை வெளிப்படுத்துகிறத என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் கர்த்தரை முன் வச்சு அவனை என்ன செய்தான்? தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை என்ன செய்தான்? சந்தித்தான் இல்லையா? அவன் டைரெக்டாக போய் என்ன செய்யலை? யாக்கோப்பை ஏசாவை சந்திக்கலை. அதற்கு முன்பாக இரவு முழுவதும் என்ன செய்கிறான்? போராடி அவன் என்ன செய்கிறான்? செபிக்கிறது என்ன செய்கிறான்? பார்க்கிறோம். அப்போ அங்கே ஒரு கர்த்தர் அவர்களிடத்தில் சமாதானத்தை அவர்களுக்குள்ளே கட்டளையிடுகிறது என்ன செய்கிறோம்? நாம் பார்க்கிறோம். அதே போல் நம்மளும் கர்த்தரை முன்வைத்து எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு மனிதரையும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? சந்திக்க செல்ல வேண்டும். ஏதோ ஒரு அதிகாரியை நீங்கள் சந்திக்க இந்த மாதத்தில் திட்டமிட்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு மருத்துவரை சந்திக்க திட்டமிட்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வக்கீலை சந்திக்க நீங்கள் திட்டமிட்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, அதற்கு முன்பாக நாம் கர்த்தரை சந்தித்து விட்டு அவர்களை நம்ம என்ன செய்யணும்? சந்திக்க செல்லும்போது கர்த்தர் அந்த காரியத்தில் நமக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அதுதான் யாக்கோப்பு என்ன செய்தான்? கர்த்தர் அவனோடு கூட இருந்து ஒரு ஜெயத்தை கட்டளையிட்டதை என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அதே போல் அந்த மாதத்தில் நம்ம கர்த்தரை சந்திச்சுட்டு எந்த ஒரு காரியத்தையும் நாம் சந்திப்போமானால் கர்த்தர் நிச்சயமாகவே அதில் ஒரு ஜெயத்தை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மாதத்தை கர்த்தர் காண செய்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்க, அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. ஒரு வாழ்க்கையில் ஒரு முடிவை கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வியாதிக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும், இவருடைய பலவீனங்களுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும், இவருடைய வறுமைக்கு ஒரு முடிவு உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் கர்த்தர் இந்த மாதத்தில் நீர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். முற்பிதாக்களை ஆசீர்வதித்தது போல இவர்கள் நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இவருடைய வாழ்க்கை குடும்பங்கள் எல்லைகள் எல்லாம் பெருகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, தீர்க்காயுசு உண்டாகட்டும், வியாதி பலவீனங்கள் எல்லாம் விலகி போகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இவருக்குறமாக போராடுகிற எல்லா சத்துருடைய வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இவர்கள் ஒவ்வொருவரு கூட இருந்து இந்த மாதம் முழுவதையும் கர்த்தர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது சொல்லிக்கிறோம். செய்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவர் ஜெயத்தை நீர் கட்டளையிட போகிறதுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.